அடுத்ததாக நம்ம மேடைக்கு அழைக்க போறவர் நடிகன் ஆகணும் அப்படிங்கிற கனவு சின்ன வயசுல இருந்தே வச்சுக்கிட்டு வெறும் நடிப்பை மட்டும் கத்துக்காம சினிமா அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தையே மொத்தமா கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண ஒரு நடிகர் தான். இன்னைக்கு தமிழ் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் கலக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன எப்பப்பாவது தான் தமிழ் பக்கம் வரீங்க, கொஞ்சம் அதிக வாட்டி தமிழ் பக்கம் வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் சந்தீப் கிஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சந்தீப் அவர்களே, உங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. சந்தீப் அவர்களே சந்தித்ததில் மகிழ்ச்சிலாம் ரொம்ப நான் எப்படிப்பட்ட ஒரு நடிகனா வரணும் இல்ல எப்படிப்பட்ட சினிமா பண்ணணும் இது எனக்கு யோசிக்கும் போது நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாவோ இருந்தது செல்வராகவன் சாரும் தனுஷனாவும் தான். எனக்கு உண்மையாவே பெரியார் தான் இருந்து அவனா ஒரு சின்ன டென்ஷன் இருந்து அதே டைம்ல நிறைய லவ் இருந்த பெரியார்னா தனுஷ்னா தான். லவ் யூனா வித் ஆல் மை ஹார்ட். நீங்க என் மேல இந்த வருஷம் பேக் டு பேக்கா பயங்கரமா ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் நியாயத்தை பண்ணிடுவேன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. லவ் யூனா வித் ஆல் மை ஹார்ட். டிஜி தியாகராஜன் சார் எனக்கு ஆக்சுவலி மனசுல அங்கிள் தான். பட் சார் நான் நடிக்கணும்னு போய் யார்கிட்ட சொன்னாலும் எவனுமே நம்பலை. இவன் படிப்பை கட்டடிக்கு தான் நடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிச்சாங்க, ஓவரா பண்ற நடிக்கணும்னா கூட நமக்கு அந்த வயசுல நடிப்பு இல்லைங்க, ஹீரோ தான் ஆகணும், நமக்கு தெரியாது இல்லை. எல்லாருமே சிரிச்சாங்க. சில பேர் நம்பினாங்க. முயற்சி பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபெய்த் வந்தது. பட் நான் ஹீரோவா இல்லை ஒரு நடிகனா இல்லை இவன் நல்லா வருவான்னு ஃபர்ஸ்ட் நம்பி எனக்கும் ஒரு அட்வான்ஸ் செக்கை கொடுத்து என்னோட படம் ஆரம்பிச்சது தியாகராஜன் சார் தான். சத்யஜோதியில் எங்கள் வீட்லேயே நான் நம்பலை, ஆனால் என்னை ஃபர்ஸ்ட் நம்புறது நீங்கள் சார். தேங்க்யூ. அர்ஜுன் இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் இது நான் ஏன் அர்ஜுனை பற்றி ஸ்பெஷலாக இங்கே சொல்லணும்னா தியாகராஜன் சார் சன் அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். இது பயங்கரமாக இந்த படம் இப்படி வரணுன்றதுக்கான அவருக்கான ஒரு உழைப்பு, பயங்கரமான உழைப்பு. இதில் நடித்த எல்லாருக்கும் இல்லை இதில் வேலை பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொடுக்குற ஒரு சினிமாவாக தான் இருக்கும் நம்புறேன். அட் த சேம் டைம் தனுஷ் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் நிறைய பெருமையை சேர்த்து வைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அருண் மாதேஸ்வரன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் படம் பண்ணோன்னு நினச்சோம். யார்கிட்ட போய் கதையை சொன்னாலும் ப்ரொடியூசர் சொன்னாலும் பயந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் சொல்கிறாரு இவர் எல்லாமே ரொம்ப வைலண்ட்டாக இருக்குன்ற ஜோனில். அண்ட் இனிமையாக சொல்கிறேன், அவர் நம்பலைன்னா டிஜி சார் சப்போர்ட் பண்ணனா டுடே அருண் மாதேஸ்வரன் wouldn't have been here. And I'm so proud to say that as a friend I could be a part of this journey of yours in this film. இத்தனை பேரை ஹேண்டில் பண்ணி படம் எடுக்கிறது it was such a blessing to be a part of this film, especially திலீப் சுப்ராயன். தேங்க்யூ பிரதர், லவ் யூ. எப்போலேருந்து சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினச்சோம். இதான் முதல் வாட்டி நடந்தது. அவங்களோடலாம் காமெடி என்னென்னா செட்டுக்கு வந்துடுவோம், வந்ததுக்கப்புறம் சடனாக யூஸ்வலாக எந்த சீனாலும் அருண் வந்து பிகினிங் டு எண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னது இப்படி நடக்கும், இதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு. இந்த ஆக்ஷன் சீன்னா மட்டும் கிட்டே வரமாட்டார். திலீப் சொல்லிட்டாரான்னு போயிடுவார். ஏன்னா அந்த மனுஷன் வச்சிருக்கிற பாம்பு இங்கே ஒரு பாம்பு இருக்கும், இங்கே ஒரு பாம்பு இருக்கும், இங்கே ஒரு பாம்பு இருக்கும். அடியை எங்கே எடுத்து வச்சாலும் எங்கே வெடிக்குன்னே தெரியாது. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்து எந்த அடியும் படாமல் நாங்களாம் வெளியே வந்திருக்கோன்னா லவ் யூ ப்ரோ, உங்களால் தான். ஜிவி ப்ரோ எப்படிருந்தோ எனக்கு நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இந்த படத்துக்கு அவர் கொடுத்துருக்க பாட்டோ இல்லை சும்மா டப்பிங் சொல்லும் போதே எனக்கு சப்கான்ஷியஸாக அவர் ஆர்ஆர் தான் கேட்டுட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அவரோட ஒரு இம்பாக்ட். தேங்க்யூ ஆல் தி டெக். யாரை பெரிய விட்டுருவேன்னு டென்ஷனும் இருக்குது. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இன்னொருத்தரை பற்றி நான் சொல்ல வேண்டியது சிவராஜ்குமார் சார். அந்த மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா, உண்மையாகவே அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்கள் சிவராஜ்குமார் சார் தான் பார்த்தது. எந்த ஒரு நாள்லையும் சரி அவர் யார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர்ன்ற ஒரு ஃபீலிங்கும் யாருக்கும் ஃபீல் பண்ண விடல. ஒரு குழந்தை மனசு உள்ள ராஜான்னு வாங்கல, அந்த மாதிரி தான் எங்களோட இருந்தார். அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் பீங் ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட் டு அஸ் த்ரூ தி ஃபிலிம். பிரியா ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. இன்னும் பேசும்போது எப்போ கலாய்க்கிறாங்க எப்போ நார்மலாக பேசுகிறாங்கன்னு புரியாது, அவ்வளோதான். இந்த படமாகவே எல்லாமே சேர்ந்து செஞ்ச ஒரு ரொம்ப ஆம்பிஷியஸ் முயற்சி, சினிமா மேலே இருக்கிற ஒரு பாசத்தோட ஒரு லவ்வோடு செஞ்ச படம் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஜான் 12ஆம் தேதி பிடிக்கும்னு நம்புறேன். எஸ்பெஷலி சினிமா நேயர்களுக்கும் தனுஷ்னா ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொடுக்குற ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கிட்டு லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஒரு ஆக்டராக இஃப் யூ கேன் ஸ்டீல் ஒன் ரோல் ஆஃப் ஹிஸ், அந்த ரோல் பண்ணலான்னா அவருடைய படங்கள்ல எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? அவர் படங்கள்லேருந்து திருடுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. அது திருப்பி மேட்ச் பண்ணணும், அவர் அடிச்ச மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். பட் பர்சனலாக ஒரு கதையாக நான் பயங்கரமாக ரிலேட் ஆனது விஐபி. ஏன்னா இங்கே இருக்கிற இளைஞருக்கு எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் நம்ப மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ப மாட்டாங்க, ஆனாலும் நம்ம ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு வேலையை பார்ப்போம்ல, அது உண்மையாக அந்த கடமை உண்மையாக செஞ்சப்போ அதுக்கான பலன் அடைகிறது ஒன்று. பட் ஒரு ஆக்டராக எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக லிட்ரலி போன வாரம் கூட 2 வாட்டி அப்பப்போ போட்டு பார்க்குற படம் புதுப்பேட்டை. அது 2 கிளாசிக் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you very much and all the very best. Looking forward to you in Captain Miller.